இது மாதிரி இந்த கேரக்டர்ஸும் கொடுக்குது. இப்போ எல்லாமே ஒரு வேதாந்தத்தில் கடவுளிடத்தில் இவ்வளவு இருக்கிறது என்று எத்தனை பேருக்கு நாம் சாதாரணமாக புரியும்? ஏதோ ஆன்மா என்று எல்லாத்தையும் விளக்குது. இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த வேதாந்தத்தை புரிய முற்படுபவர்கள், வேதாந்தத்தை உணர முற்படுபவர்கள், வேதாந்தத்திற்கு உள்ளே வர துடிப்பவர்கள், நீங்கள் உணர வேண்டிய ஒரு மாபெரும் ரகசியம் என்னவென்றால், இதுக்குள்ளே நீங்கள் ரொம்பவெல்லாம் கதறக்கூடாது. ரொம்ப விவாதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிருச்சு, எல்லாமே பிரித்து கொடுத்துருச்சு. அப்போ நீங்கள் இங்கே மறுபடியும் நிற்கணும்னு சொன்னால் தீர்க்கமாக இருக்க வேண்டும். என்ன தீர்க்கம்? ஓஹோ, இவ்வளவு விஷயங்கள் இதில் இருக்கிறதா? இதில் நம்ம என்ன இன்டர்பிரட் பண்ண வேண்டியது இருக்குது? ஒன்றுமே இல்லையே. அந்த இன்டர்பிரட்டேஷன் இல்லாமல் நம்ம உள்ளே நுழைஞ்சிருவோமே. இதுக்குள்ளே உள்ள நுழைய நுழைய உங்களுக்கு பல ரகசியங்கள் பிடிபடும். அதான் முக்கியமான விஷயம். சுவாமி விவேகானந்தர் சொன்ன விஷயத்தை வேதாந்தத்தில், இந்த வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எழுங்கள் வெளியுங்கள், தகுந்த குருவை அடைந்து அனுபூதி பெறுங்கள். பாருங்க, அரைஸ் அவேக் டில் த கோல் இஸ் ரீச்ட், அரைஸ் அவேக் டில் த கோல் இஸ் ரீச்ட் என்று சுவாமி விவேகானந்தர் கூறிய மாபெரும் ரகசியத்தை எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாலே, எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் கடவுபனிடத்திலே. எழுங்கள் விழியுங்கள், தகுந்த குருவை அடைந்து அனுபூதி பெறுங்கள், கூரான கத்தியின் முனை மீது நடப்பது போன்று இறை நெறி கடினமானது என்று சான்றோர்கள் கூறுகின்றனர். அந்த இடத்துல முக்கியமான விஷயம், அந்த கூரான கத்தியில் நடப்பது போன்ற உணர்வு சொல்லப்படுகிறது. எவ்வளவு எளிமையான இலக்கணம் சொல்லப்படுகிறது பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு எழுந்தாத்தான் செய்ய முடியும். இது ஒன்றும் ஒரு அவசர அடிக்கோ ஒரு செய்திக்கோ வந்துடாது. நீங்கள் உள்ளிருந்து எந்திரிச்சு வெளியே வாங்க. ஏன்னா மரணத்தை பற்றி நசிகேதன் கேட்கும்போது சொல்லப்பட்ட விஷயம்தான் இது. அப்புறம் இன்னொரு இடத்துல ஆத்மாவை பற்றி சொல்லுகிறது. ஒலி, தொடு உணர்ச்சி, காட்சி, சுவை, மனம் என்று புலன்களால் உணரக்கூடிய அனைத்தையும் கடந்த, அழிவற்ற, என்றென்றும் உள்ள, ஆரம்பம் இல்லாத, முடிவற்ற, புத்தியை விட மேலான நிலையான இறைவனை அனுபூதியில் உணர்பவன் மரணத்தின் பிடியிலிருந்து விடுபடுகிறான். எவ்வளோ பெரிய கான்செப்டை எத்தனை விளக்கமாக கொடுத்துருக்கு பாருங்க. ஏன்னா மரணத்தை பற்றி மரணம் நிகழுமா என்று கேட்கின்ற கேள்விக்கு வருகிறது. ஏன்னா ஆன்மாவை அறிந்தவனுக்கு மரணம் இல்லை, ஆன்மாவை உணர்ந்தவனுக்கு மரணம் இல்லை. அதனால தான் சொல்கிறது. பகவத்கீதையிலே சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால், அர்ச்சுனா, நீ கொலை செய்து போகிறேன், கொலை செய்யப் போகிறேன் என்று கதறுகிறாயே, யாரையும் கொலை செய்யவில்லை என்று கிருஷ்ணன் கூறியதாக தகவல்கள் இருக்கிறதல்லவா? வரலாறு அதுக்கு படைக்கப்பட்டு இருக்கிறதல்லவா? ஆன்மாவை கொல்லவில்லை, அதான் விஷயம். உயிரை கொன்றதாக, உடலை கொன்றதாகலாம் பேசி கொண்டிருக்க. ஆன்மாவை கொல்ல முடியாது, அழிக்க முடியாது. மரணமற்ற நிலை உலகிலே வாழ வேண்டும் என்றால் ஆன்மாவை அறி. அதற்கு என்ன சொல்லப்படுகிறது என்றால், நீ ஆன்மா என்றால் தடுத்து விடாத. ஏன்னால் அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் உன்னோடு இருக்கிறது என்று தான் இந்த வேதாந்தம் நமக்கு கூறுகிறது. சாதாரண விஷயங்கள்லாம் இந்த மாதிரி காட்சியாக, அதாவது புலன்களோடு இருக்கக்கூடிய எதுலேயும் அந்த இலக்கணம் இல்லை, அங்கே விட்டுரு. அப்போ நீ பார்க்கின்ற, கேட்கின்ற, பேசுகின்ற, காட்சியாக இருக்கின்ற, சுவைக்காக இருக்கின்ற, கண், காது, மூக்குவாய் இவைகளிலெல்லாம் நீ உணர்வதாக சொன்னால் அது இல்லை, அங்கே இலக்கணம் கொடுக்குது. அடுத்து இதுக்கு ஒரு எண்டோ அல்லது இதுக்கு ஒரு ஆரம்பமே கிடையாதுன்னு சொல்லிடுது. அடுத்து என்ன சொல்லுது? புத்தியை விட மேலான, அழகா இலக்கம் சொல்லிச்சு. இது அறிவுனால நீ உணர முடியாது. இதுக்கு மேலே என்ன விளக்கம் வேணும்? அறிவுனால நீ விளக்கவே முடியாது, உணரவே முடியாது. அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம். அடுத்து
இதையெல்லாம் உணரலாமா? இதுக்கு முதல்ல இந்த கேரக்டர் கொண்டு வா. ஆத்மாவை உணர்வதற்கு ஓஹோ, அப்போ அறிவினாலும் உணர முடியாது, படிப்பினாலும் உணர முடியாது, புலன்களினாலும் உணர முடியாது, பஞ்ச கோஷங்களினாலும் உணர முடியாது. ஸோ சம்திங் இஸ் தேர் வித்தவுட் சென்சிங் ஆஃப் தீஸ் திங்ஸ். நாம் இதனால் உணர முடியாத ஒன்று நம்மோடே ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது உண்மையா என்றால் உண்மை. அதற்குத்தான் கனவு பார்ப்பதுக்கு ஒரு உதாரணம் ஸ்ரீரமணர் சொன்னதை சொன்னோம். அப்போ இது 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 இருக்கிறதா நம்மோடு என்பதை நீங்கள் சிந்தித்தீர்களா? இங்கே தான் நீங்கள் சிந்திப்பதற்கு நேரமில்லை, அல்லது சிந்திக்கவே வேண்டாம் என்பதற்கும் நேரமில்லை. இப்படி ஒன்று ஊடாடி கொண்டிருக்கிறதா என்பதற்கு நேரமில்லை. உயிர் இருக்கிறது, ஹோமா ஸ்டேஜ், ஆனால் இயங்க முடியவில்லையே. ஓ, உயிரோடு ஏதோ ஒரு சக்தி. ஃபேன் இருக்கிறது, ஏசி இருக்கிறது, கரண்ட் இல்லையே. ஓ, மின்சாரம் வேண்டும். இதை உணர்கிறோம் அல்லவா? இதே மாதிரி இந்த உணர்தல்